இப்போது நமக்குன்னு நிறைய வேலை இருக்கும். அதையே நம்ம செய்யாமல் தள்ளி தள்ளி போடுவோம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்ய பழகிக்கணும். பிறருக்கு உதவி செஞ்சிட்டாக்கா நம்முடைய வேலையை நாம் கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம கேள்வி கேளுவோம், நமக்கே நிறைய வேலை இருக்குது, அதையே நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம். மற்றவங்களுடைய வேலையவே நம்ம செய்யும்போது நம்முடைய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஏமாடித்தனம் அப்படின்னு நினச்சி நாம் நம்முடைய வேலைகளெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ பார்த்தீங்களா, அப்போ பிறருடைய வேலை நம்முடைய வேலைகளை நாம் செய்யணும்னா பிறருக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். பிறருக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் எப்போவுமே ஆர்வமாக இருங்க. அதுதான் உங்களுடைய வேலைகளை முழுமையாக செய்வதற்கு உதவி செய்யும். நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது பிறர் ஒருத்தர் உதவி கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கே 1008 வேலை இருக்குது, நான் அதையே செய்யாமல் கிடக்கிறேன், உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணோமா, எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு பிறருக்கு உதவி பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் என்றைக்குமே செஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் பிறருக்கு உதவி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வரும், மற்றவங்க வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம், நமக்கே நிறைய வேலை இருக்குது, அப்போ அதை நாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது நம்முடைய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. அது ஏமாளித்தனம். அப்போ மற்றவங்களுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நமக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலல்ல. நம்முடைய வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்க வேலைக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ அது ஒரு ஏமாளித்தனம் தானே. அந்த மாதிரி ஏமாளியாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் பிறருக்கு உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலைகள் எதையுமே நீங்கள் விட்டே வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்படின்னா சுறுசுறுப்பாக இருந்து உங்களுடைய வேலைகள் எதையுமே தள்ளி போடாமல் முழுமையாக செய்யணும்னா பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் எதையுமே பெண்டிங்கில் நிற்காது, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. நீங்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் எனக்கே நிறைய வேலை இருக்குது, அதையே நான் செய்யாமல் கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் என்றைக்குமே செஞ்சு முடிக்க மாட்டீங்க. உங்கள் வேலை நிறைய அப்படியே காத்து கிடக்கும். நிறைய செய்யாத வேலைகள் நிறைய எண்ணிக்கையில் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அற்புதமான ஒரு விதிமுறை என்னென்னா, நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருங்க. அப்போ அது உங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்யும். ஏன்னா பிறர் உதவி கேட்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சோம்பேறியாக இல்லைல்ல, அந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கள, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சோம்பேறியாக இல்லை. அப்போ நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல் இருப்பதற்கு பிறர் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ பிறர் உங்கள்கிட்ட கேட்குற உதவி என்பது அவர்கள் உங்களிடம் உதவி கேட்கவில்லை, உங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சோம்பேறியாக அந்த நேரத்தில் வேலை செய்வதற்கு அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார்கள். நீங்கள் வேலை இல்லாமல் சோம்பேறித்தனம்னா என்ன, வேலை இல்லா திண்டாட்டம், அதுதான் சோம்பேறித்தனம், வேலை செய்ய முடியாத திண்டாட்டம். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் சும்மா இருக்கீங்க, வேலையை செய்ய முடியாமல் சும்மா இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறாருன்னா அதை செஞ்சு கொடுங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி இருக்கிறார். அப்படி பிறர் உதவி செய்கிறாங்க, பிறர் உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னா அது உதவி கேட்கல, உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் சும்மா இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் செய்வதற்காக ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த நேரத்தில் உழைப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார், அந்த நேரத்தில் நீங்கள் சோம்பேறியாக இல்லாமல் இருப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். இப்படி நீங்கள் உழைத்து பழகுவதற்கு உதவி செய்கிற பண்பு உங்களுக்கு தேவை, பிறருக்கு உதவி செய்கிற பண்பு உங்களுக்கு தேவை. சோம்பேறியாக இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பதற்கு பிறருடைய உதவியும் உங்களுக்கு தேவை. அதாவது பிறருடைய உதவி இல்லை, பிறர் உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்களா அந்த வழக்கம் என்பது, அப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா அந்த வழக்கம் என்பது உங்களுக்கு தேவை. அப்படி பிறர் கேட்குற உதவியை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, பிறர் கேட்குற உதவியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி எழும், மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம், நமக்குன்னு உள்ள வேலையை நம்ம செய்யாமல் இருக்கமே, இது தப்பு இல்லை. மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்தை நம்ம வேலையை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கணும்ல. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அதுக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் போகக்கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறனால தான் அப்படி ஒரு கேள்வியே எழுது. என்ன கேள்வி எழுது, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் நம்ம வேலையை நம்ம இன்னும் ரொம்ப நாளாக செய்யாமல் வச்சுருக்கோமே, அதை கண்டிப்பாக செஞ்சிடணும், இல்லைன்னா நாம் ஒரு ஏமாளி, மற்றவங்களுக்காக தான் நம்ம செய்கிறோமே தவிர நம்ம வேலையை நம்ம செய்யாமல் விடப்படுகிற ஒரு ஏமாளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை செய்வோம். மற்றவங்களுக்கு அதுக்கு காரணம் என்னது, மற்றவங்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் தான் காரணம். அதனால் பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்முடைய வேலையை செய்து முடிப்போம் இயல்பாக. பிறருக்கு உதவி செய்யாமல் என் வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் ஒரு நாள் செய்ய மாட்டீங்க.